வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துஷாரை வந்து கார்டன் ஏரியாவில் உட்கார வச்சு நல்லா வச்சு செய்கிறாங்க. எல்லாருமே செம கலாய்க்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி லைக் வியானா, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, அரோரா, ரம்யா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. கமருதீன், அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துட்டு துஷார்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க. துஷார் வந்து பார்த்திங்கன்னா என்னோட லுக்கை வச்சு வெளியேந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து என்னை எப்படி நினச்சிப்பாங்க அப்படின்னா, நான் வந்து எல்லா பொண்ணு கூடயும் பழகுவேன், ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஓ, நீ என்ன ப்ளே பாய் நினச்சிருக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி எல்லாரும் கலாய்ப்பாங்க. உடனே கமருதீனும் ஒரு சில கலாயெல்லாம் வந்து பண்ணுவார். ஸோ மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சொல்லவே வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீ வந்து என்ன இப்போ சாக்லேட் பாய் நினச்சிருக்கியா நீ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை நான் என்னை பார்க்குறப்ப அந்த மாதிரி எல்லாம் நினச்சிப்பாங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஸோ வைல்ட் கார்ட்லேருந்து வராங்க அப்படின்னா கமருதீன் சொல்லுவார், அவங்களையும் வந்து நீ கரெக்ட் பண்ணிடுவேன். ஆமாம், எனக்கு அதுதான் வேலை பாரு, நான் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸில் இப்போ பொண்ணு வருவாங்க, அவங்களையும் கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து எல்லா பொண்ணும் கூட பேசுகிறது தான் என் வேலை அப்படின்ற மாதிரி எல்லாம் நினச்சிப்பாங்க, ஆனால் அப்படி நான் கிடையாது அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவர் லுக்கை வச்சு எல்லாருமே வந்து ராங்காக ஜட்ஜ் பண்ணிட போகிறாங்க அப்படின்றதுக்காக இதை வந்து எல்லாரும் முன்னாடி ஈவன் அரோரா கூட அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்களையும் வச்சு பார்த்திங்க அப்படின்னா கன்வே பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணப்பட்டது. லைக் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மச்சம் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி அரோரா அந்த துஷார் ரெண்டு பேருக்குமே வந்து பாரு, இங்கே கழுத்தில் இங்கே இருக்குது, கையில் இங்கே இருக்குது, எனக்கும் அவனுக்கு ஒரே இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து துஷார் வந்து லைக் ஆமாம், இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேருக்கு வந்து இந்த மச்சம் இருக்குல்ல, அது கூட வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் 3 பேருக்கு இருக்குது இந்த வீட்லேயே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஆமாம் எனக்கு கூட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நான் ஒன்றே சேர்த்து தான் சொன்னேன், 3 பேரில் அப்படின்ற மாதிரி துஷார் வந்து சொல்லிட்டு இருப்பார். ஸோ துஷார் சொல்கிறதுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கிராஸ் கொஸ்டின் கேட்டு அவர் வந்து செம கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது. அண்ட் தென் அந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரியோன் டீம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ப்ரொமோஷனுக்காக என்ட்ரானாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு வைப்பில் கொஞ்சம் நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க டைம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் சேஞ்ச் மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும், லைக் அப்படியே ஸ்ட்ரெஸ்டாக இந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாகி அவங்களோட கேமை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி விளையாடுறதுக்கான ஒரு இன்புட்டாக அந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட் வந்து இருந்தது. எஸ், ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.